இது ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் ஃபார் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு. ஸோ என்னுடைய சேம் அக்கவுண்ட் மாதிரியே க்ரியேட் பண்ணி என்னுடைய அக்கௌண்டில் இருக்கிற அதாவது யூசர் நேம் அதே மாதிரியான ப்ரொஃபைல் பிக்சர் எல்லா வீடியோவும் எந்த டிக்டாக்ல இருக்கிற எல்லா வீடியோஸையும் டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஒரு என்னுடைய பேர்லேயே ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து கிரிப்டோ ஸ்கேம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரேடிங் இதுகளை பற்றியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க. தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து ஃபேக் ஐடி திறந்து எல்லோரும் வந்து மணி ஸ்கேம் வந்து செய்கிறாங்க. ஸோ ஸோ நீங்கள் யாராவது எந்த நான் வந்து அந்த எந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஃபாலோவர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்தது. இந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் பார்த்தா 4000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. பட் எனக்கு அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை போய் பார்க்க முடியலை. என்னென்னா என்னை பிளாக் பண்ணியிருக்குது. நான் என்னுடைய ரியல் எஸ்டேட் அக்கௌண்ட்டு கூட தான் போய் பார்த்தேன். நான் ஃபாலோவர் உங்களில் ஒருவர் தான் எனக்கு வந்து சொன்னீங்க, 2 பேர் சொன்னீங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு கிடைக்கல. அப்புறம் அவர் அந்த பிக்சர்ஸும் அனுப்பியிருந்தவர் ஸ்க்ரீன்ஷாட். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கதைச்சிருக்குது. ஸோ இதில் நான் சொல்ல வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். என்னுடைய டிக்டாக் போஸ்ட்டில் வந்து எந்த போஸ்ட்டுமே வந்து கிரிப்டோ ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் போட மாட்டேன். நான் அதை பற்றி கதைக்க இயலாது. அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆகவே இது சம்மந்தமாக யாராவது கதைச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களோட பேசுகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணாதீங்க. சொன்னால் நான் போடுற போஸ்ட்டுகள் வந்து கூடுதலாக ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமானது, மற்றது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் அதுகள் சம்மந்தமானது போடுறேன் நான். ஸோ இது 3ஐயும் வச்சு உங்களை யாரையாவது ஸ்கேம் பண்ணலாம். ஸோ ஆகவே கைஸ் யாரும் கம்யூனிகேட் பண்ணாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸுகள் மற்ற விஷயங்கள் சம்மந்தமாக என்னோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க. நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து எப்போ கம்யூனிகேட் பண்ணுற நேரத்துலேயும் எந்த சந்தர்ப்பத்தில் கம்யூனிகேட் பண்ணுறீங்கண்டா என்னோட தயவு செய்து நீங்கள் எனக்கு கால் பண்ணி முதல் கதையுங்க. சரியா? நான் ஒரு காலை கூடி மிஸ் பண்ணுறது இல்லை. அப்படி மிஸ் பண்ணினாலுமே திருப்பி ரீகால் பண்ணுவேன். கால் பண்ணி கதைச்ச பிறகு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுங்க. நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதில் எது ஃபேக் அக்கௌண்ட் எது வந்து ரியல் அக்கௌண்ட்னு சொல்லி. ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்து இது 4000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. ரியல் அக்கௌண்ட் என்னுடைய 15,100 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ரியல் அக்கௌண்ட். சரியா? ஸோ ஃபேக் அக்கௌண்ட் வந்து நான் ரியல் அக்கௌண்ட்டில் இருந்த அதே ப்ரொஃபைல் பிக்சர்ஸை அவங்க ஃபேக் அக்கௌண்ட்லேயும் க்ரியேட் பண்ணி நான் ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிட்டேன். அண்ட் ரியல் அக்கௌண்ட்ற ப்ரொஃபைல் பிக்சர் ரியல் அக்கௌண்ட் இது தான். ஃபேக் அக்கௌண்ட் வந்து இந்த 4000 தோட இருக்கிறது, ஃபாலோவர்ஸோடு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த யூசர் நேமும் வந்து சேம் எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஒரு டேஷை மட்டும் வச்சு அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன் எக்ஸாக்டாக என்ன டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஆகவே நான் அந்த யூசர் நேமே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் யாராவது 4000 பேர் ஃபாலோவர்ஸ் அந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஃபாலோவர்ஸ் இங்கே இருக்கிற யாராவது தான் இருப்பீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களில் யாராவது நீங்கள் அதில் போய் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்கள் டிக்டாக்ல அனுப்பாதீங்க. எனக்காக இருந்தாலுமே என்னோட பேசிவிட்டு நான் சொன்ன பிறகு என்ன வேயில் நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணால் அதுக்கு பிறகு நீங்கள் அனுப்புங்க. அடுத்தது வந்து நீங்கள் இதில் பல வீடியோவில் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ என்னோட திடீரென்று காண்டாக்ட் பண்ணணும் ஒரு தேவைக்காக நான் பேசுகிற ஒரு பெனிஃபிட்ஸையோ அல்லது ரியல் எஸ்டேட் அல்லது ஃபைனான்ஷியல் ரிலேட்டடானது நீங்கள் பேசணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த டிக்டாக்ல பல வீடியோவில் இந்த ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு எடுக்க முடியாமல் போனால் உங்களுக்கு இலகுவான ஒரே ஒரு முறை கூகுளில் போயிட்டு நீங்கள் ரஜினி சுரேஷ் என்று அடிச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய எல்லா விவரங்களும் அதோட என்னுடைய ஃபோன் நம்பர் என்னை பற்றிய ரிவ்யூஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் உடனே எடுக்கலாம். என்ன நான் ரியல் எஸ்டேட் செய்கிறேன்னா என்னுடைய அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து வெரி பப்ளிக் அண்ட் அப் டு டேட் எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் மற்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரிலேன்றது நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆகவே நீங்கள் உங்களை கஷ்டப்படாமல் நீங்கள் ஃபோன் நம்பர் எடுக்கணுமெண்டா அப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் வீடியோஸில் நான் சொல்கிற நேரம் பார்த்து அதில் எடுங்க. மற்றபடி நீங்கள் யாரும் என்னுடைய பேரை வச்சு ஸ்கேமில் போய் விழுந்துடாதீங்க. சரியா?
ஸோ இது வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன். ஏனென்று சொன்னால் யாரும் இதால் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் உடனே அந்த போஸ்ட்டை போடுறேன். நான் அந்த அக்கௌண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து உங்களில் யாராவது ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் அதை இது செய்யுங்க. சரியா காய்ஸ்? ஸோ அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோவையும் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அப்லோட் பண்ணப்பட்ட நேரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நாள் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு, ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் விசுவலாக பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்ல வந்தது. கவனமாக இருங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணுமென்றாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து 647-703-8361. தேங்க்யூ.